Hello NN4U squad, welcome to Nutrition Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 2. The question number 2 is cooking and its method. In the video, நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த cooking and its method கொஸ்டினை எப்படி எஸ்ஏல ஈஸியா ரைட் பண்றது, கண்டென்ட் அண்ட் டாபிக்கை கிளியரா பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டினை பிரேக் டவுன் பண்ணுவோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் குக்கிங் கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங். ஸோ வந்து இதுல சினாப்சிஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ல எதுவும் நம்ம ஆட் பண்ண போறது இல்லை. டெஃபினேஷன், பிரின்சிபல், மெத்தட்ஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் தான் எலாபரேட் பண்ணி எழுதணும். ஒவ்வொரு மெத்தடுக்கும் இண்டிவிஜுவலாக அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரைட் பண்ண எக்ஸாம்பிள்ஸோட. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். குக்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபுட் பை அப்ளைங் த ஹீட் டு மேக் இன் த சேஃப், டைஜஸ்டபிள் அண்ட் டேஸ்டி. குக்கிங்கிறது ஒன்றும் கிடையாது, ப்ரிப்பேரிங் ஃபுட் தான். பை அப்ளைங் ஆஃப் த ஹீட் இஸ் ரெஃபர் டு அஸ் குக்கிங். எதனால ஹீட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணுறதுக்கு, டைஜஷன் அண்ட் டேஸ்ட்டுக்காக. டு இம்ப்ரூவ் த ஃபிளேவர், texture and the appearance of the food. Cooking destroy the harmful microorganisms prevent the raw foods. It enhance the nutritional value to make the food easier to chew and digest. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். ஜென்ரலா நீங்க ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் ஒன்னாவது நாள் ரைட் தான். குக்கிங் போத் ஆஃப் த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கம்பேர்ட் டு த கிரியேட்டிவிட்டி அண்ட் நியூட்ரிஷனல் லாங்குவேஜ். அக்கார்டிங் டு ஒரு பர்சனோட நியூட்ரிஷனல் நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம குக்கிங்ல இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் குக்கிங். ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் நீங்க ஜென்ரலா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் we move on to the definition of cooking. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க 3 டெஃபினேஷனுமே மெமரி பண்ணிக்கோங்க, 2 டெஃபினேஷன்ல வேணா. ஸோ குக்கிங்ல கண்டென்ட் எக்ஸாக்டா என்ன இருக்கோ அதை எழுதிருங்க. அக்கார்டிங் டு த டிக்ஷனரி ஆஃப் த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், குக்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபுட் பை ஈட்டிங் பை அப்ளையிங் த ஹீட் விச் மேக்ஸ் த ஃபுட் ஃபார் டைஜஸ்டபிள் அண்ட் சேஃப் ஃபார் த கன்சம்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது குக்கிங்கிறது இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரியே தான். இஸ் ஈஸி ஃபார் டைஜஸ்டபிளா இருக்கணும் பை அப்ளையிங் த ஹீட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அக்கார்டிங் டு த பார்க் புக்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் நியூட்ரிஷன், குக்கிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் சைஸ் ப்ரிப்பேரிங் த ஃபுட் ஃபார் ஈட்டிங் பை combining the mixing and heating ingredient to bring about the physical and chemical changes to improve the flavor and digestible. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பாயிண்ட் ஆட் பண்றாங்கன்னா ஈட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பர்பஸ். பை மிக்சிங் த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கிரீடியன்ஸ் கேட் தகுந்த மாதிரி என்ன ஆகும்னா ஹீட் பண்ணும்போது சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. இதனால என்ன நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளேவர் அண்ட் டைஜஸ்டபிள் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளா நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் டெஃபினிஷன், குக்கிங் இஸ் த ப்ராசஸ் பை மேக்கிங் த ஃபுட் ரெடி டு ஈட் பை யூசிங் த ஹீட் அண்ட் வேரியஸ் மெத்தட் லைக் த பாயிலிங், ஃப்ரையிங், பேக்கிங் அண்ட் ஸ்டீமிங்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்றதுனால அதை குக்கிங்னு சொல்றாங்க. எல்லாத்துலயுமே ஜென்ரல் பாயிண்ட் என்ன, குக்கிங் இஸ் த process of making the food by applying of the heat for easy digestible, killing of microorganism and applying the ingredients and nutrition according to the patient need. So இந்த 3 definition மெமரி பண்ணிக்கோங்க. Next we move on to the principles of cooking. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 principles of cooking இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரின்சிபல்ஸை மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை எலாபரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். செகண்ட் பிரின்சிபல் டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் என்ஹான்ஸ்மெண்ட். தேர்ட் பிரின்சிபல் இம்ப்ரூவ் டைஜஸ்டபிலிட்டி. ஃபோர்த் பிரின்சிபல் டெஸ்ட்ராய் த மைக்ரோ ஆர்கானிசம். ஃபிஃப்த் பிரின்சிபல் retains the nutrients. Sixth principle வந்து பாத்தீங்கன்னா enhance the appearance and the seventh principle is add variety. Eighth principle is causes the chemical change. ஸோ இப்போ ஒவ்வொரு பிரின்சிபலையும் எலாபரேட்டா பார்க்க போறோம். ஒரு 2 பாயிண்ட்ஸ், அதாவது 1 to 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க போதும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மீன்ஸ் ஹீட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த கண்டக்ஷன், கன்வெக்ஷன் ஆர் த ரேடியேஷன். கண்டக்ஷன், கன்வெக்ஷன் மூலியமா நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆஃப் த ஹீட் என்ஷூர்ஸ் த குக்கிங் அண்ட் பிரிவென்ட் த பர்னிங் ஆர் த அண்டர் குக்டு. அதாவது ப்ராப்பரா ஹீட் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது, அண்டர் குக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த டேஸ்ட் அண்ட் ஃபிளவர், செகண்ட் பிரின்சிபல். ஸோ குக்கிங் என்ஹான்ஸ் த ஃபிளேவர், அரோமா அண்ட் த ஃபுட், அரோமா ஆஃப் த ஃபுட் அண்ட் palatabilityன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசி சீசனிங் அண்ட் த குக்கிங் மெத்தட்ஸ் brings the natural flavor and ingredients. ஸோ வந்து ஃபுட்ல வந்து இன்கிரீடியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் அண்ட் கலர் அண்ட் ஃபிளேவர் வந்து ஆட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஓவர் ஆட் பண்ணாத கரெக்டான ரேஞ்சில் ஆட் பண்ணும். தேர்ட் ஒன் இஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த டைஜஸ்டபிள். குக்கிங் த சாஃப்ட் அண்ட் ஃபுட் மேக்கிங் த ஈஸியர் டு chew, digest and absorb nutrient. Starch gentilizing the proteins, coagulate and during the food. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த டைஜஸ்டபிலிட்டி மீன்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஃபுட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். பட் இன் கேஸ் ஆஃப் த ஹாட் ஃபுட்ஸா இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணி ப்ராப்பரா நம்ம பாடிக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஃபோர்த் பிரின்சிபல் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். ப்ராப்பர் குக்கிங் பண்றதுனால அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, பாரசைட், வைரஸ் அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகுது. ஃபிஃப்த் பிரின்சிபல் ரிட்டன்ஷன் ஆஃப் த நியூட்ரியன்ட். குக்கிங் ஷுட் பி டன் வித் த மினிமம் நியூட்ரியன்ட் லாஸ், அவாய்டிங் த ஓவர் குக்கிங். அதாவது பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம குக் பண்ணும்போது ஓவர் குக் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதுல இருக்க நியூட்ரியன்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிரும். நியூட்ரியன்ட் லாஸ் தான் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த அப்பியரன்ஸ். குக்கிங் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் த கலர், ஸ்ட்ரக்சர், பிரசன்டேஷன் அண்ட் மேக்கிங் த ஃபுட் மோர் அட்ராக்டிவா இருக்கும். அதனால வந்து ஈஸியா ஈட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செவன்த் பிரின்சிபல்
வெரைட்டி அண்ட் அக்செப்டபிலிட்டி, டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். மொனோட்டோனியாக இல்லாத நம்ம என்ன பண்ணலாம்னா மீல்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 8th பிரின்சிபல் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். Cooking improves the chemical changes such as the carbohydrate, fat and protein, improving the flavor and texture. So இந்த carbohydrate, proteins and fats வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இந்த 8 பிரின்சிபலை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ஒவ்வொரு பிரின்சிபல்லையும் நீங்க வந்து ஓனா ரைட் பண்ணாலும் ஓகே தான். பட் ஆனால் சப்டைட்டில்ஸ் கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த இம்பார்ட்டன்ட் டாபிக், மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங். குக்கிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ கிளாஸிஃபை பண்ணுறோம். மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட், ட்ரை ஹீட் மெத்தட் அண்ட் அதர் மெத்தட்னு சொல்லிட்டு மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட்ல டோட்டலாக 7 மெத்தட்ஸ் இருக்கு. பாயிலிங், சிம்மரிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங், பவுச்சிங், ஸ்டீவிங், பிளான்ச்சிங்னு சொல்றாங்க. டோட்டலாக 8 மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் ட்ரை ஹீட் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங், பேக்கிங், கிரில்லிங் அண்ட் டோஸ்டிங். நெக்ஸ்ட் அதர் மெத்தட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் அண்ட் ஸ்டாவ்ஸ்டிங்னு சொல்றாங்க. டோட்டலாக இந்த மெத்தட்ஸை எந்த மெத்தடும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிடாதீங்க. இதே ஃப்ளோ சார்ட்டை உங்களோட பேஜ் எக்ஸாம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜ் இதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பாக பண்ணிட்டு கொஷின் கரெக்டாக கொஷின் நம்பரில் ஆப்ஷன் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா செக்ஷன் பி போட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட்டை ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட் பாய்ஸ் ஹீட் மெத்தட்ல இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம கிளியராக பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரை ஹீட் மெத்தட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட். மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிலிங். பாயிலிங்கோட டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. குக்கிங் பை இம்மர்சிங் கம்ப்ளீட்லி இந்த வாட்டர் ஆர் த லிக்விட் அட் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸை நம்ம ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறது அந்த பாயிலிங்னு சொல்கிறாங்க. என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் transferred from the convection current through the boiling liquid. Advantages என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா simple and quick method, soften the food. Disadvantage, loss of water soluble nutrient and the texture become too soft ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வாட் ஆர் த எக்ஸாம்பிள் மீன்ஸ் ரைஸ், பொட்டேட்டோஸ், எக்ஸ், பாஸ்தா அண்ட் பல்சஸ். அட்லீஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் அதை ரைட் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன், பிரின்சிபல், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், எக்ஸாம்பிள். ஈச் மெத்தடுக்கு நீங்க கம்பல்சரி இதை ரைட் பண்ணணும். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மரிங். குக்கிங் ஃபுட் ஜென்ட்லி just below the 85 to 95 degree Celsius. அது வந்து 100 degree Celsius பாயிலிங். சிம்மரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 to 95 degree Celsius. இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டல் கன்வெக்ஷன் ஹீட் மெயின்டைன்ஸ் த ஸ்லோ குக்கிங் வித்தவுட் த பிரேக்கிங் த ஃபுட். அதாவது ஜென்டலா வந்து நம்ம இதை வந்து ஹீட் பண்றதுனால வித்தவுட் பிரேக்கிங் த ஃபுட் நம்ம வந்து ஃபுட் ரெடி பண்ணிடலாம். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் த ஓவர் குக்கிங் ஆர் த ஃபுட் பிரேக்கேஜ், ரிடைன்ஸ் த ஃபிளேவர் பெட்டர் தென் த பாயிலிங். டிஸ்அட்வான்டேஜ், டைம் கன்சியூமிங் அண்ட் த ஸ்லைட்லி நியூட்ரியன்ட் லாஸ் அதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். What are the examples of the moist heat means soups, steams, pulses and the meat broths ன்னு சொல்றாங்க. So next we move on to the steaming. Steaming definition, cooking food by the steam without direct contact with the water. Steaming means என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் வித் வாட்டர் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து என்ன ஸ்டீம் மூலியமாவே அதை பாயில் பண்றது தான் சொல்றாங்க. பிரின்சிபல் வந்து ஸ்டீம் டிரான்ஸ்ஃபர் த ஹீட் ஈவென்ச்சுவலி டு குக் த ஃபுட். Advantages are the retain the nutrient, color, flavor and ideal for the health conscious diet. Disadvantages, take a longer time, need the ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் லைட் த ஸ்டீமர் ஆர் இட்லி கவர் மாதிரி ஏதாவது வேணும்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன மெயின் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் மெத்தட் ப்ரெஷர் குக்கிங். ப்ரெஷர் குக்கிங் டெஃபினிஷன், cooking the food under the steam pressure which rises the boiling point. ப்ரெஷர் குக்கிங் மீன்ஸ் ஸ்டீம் ப்ரெஷர் அப்ளை பண்ணி நம்ம குக் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கிங். இதனால ஃபுட் வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ஆகும், இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ஃபாஸ்டரா ப்ராசஸ் நடக்கும். இதான் பிரின்சிபல். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ், சேவ் டைம், ஃபியூயல் அண்ட் நியூட்ரியன், ப்ரிசர்வ் த நேச்சுரல் கலர் அண்ட் டேஸ்ட். அது என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ், ஓவர் குக்கிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம், நீட்ஸ் மோர் கேர்ஃபுல் வந்து இருக்கணும், இல்லைனா வந்து அது பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், மீட், வெஜிடபிள்ஸ் அண்ட் தால்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் மெத்தட் ஆஃப் குக்கிங், பவுச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் த டெலிகேட் ஃபுட் ஃபார் த ஹாட் லிக்விட் பாயிலிங் பிஃபோர் த பிலோ 80 டிகிரி செல்சியஸ்ல வந்து பாயில் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சிங்னு சொல்றாங்க. ஜென்டல் ஹீட் ப்ரிவர்ஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்ஸ்டர். அட்வான்டேஜஸ், ஐடியல் ஃபார் த எக், ஃபிஷ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் த நியூட்ரியன்ட் அண்ட் டெலிகேட் டெக்ஸ்டர். டிஸ்அட்வான்டேஜ், நாட் சூட்டபிள் ஃபார் த டப் ஃபுட்ஸ்க்கு எதுக்குமே இதை நம்ம செட் பண்ண முடியாது. ரெக்வயர் த அட்டென்ஷன் ஃபார் த டைம் டியூரேஷன் அதிகம். எக்ஸாம்பிள் ஃபிஷ், எக் அண்ட் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் மெத்தட். சிக்ஸ்த் மெத்தட் இஸ் த ஸ்டீவிங். ஸ்டீவிங் மீன்ஸ் ஸ்லோ குக்கிங். ஸ்டீவிங்னாலே ஸ்லோ குக்கிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு மெத்தட்லையும் என்ன சொல்ல வராங்கிற கான்செப்ட் எக்ஸாம்பிள் இருந்தாலே அதை வச்சு நீங்கள் ஓனா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுத முடியும். ஸ்லோ குக்கிங் ஆஃப் த ஃபுட் ரெக்வயர் ஸ்மால் குவான்டிட்டி அண்ட் த ஸ்மால் லிக்விட் till tender. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஹீட் பிரேக்ஸ் இன்டு த ஃபைபர்ஸ் வென் த ஃபிளேவர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளேவரபிள் நியூட்ரிஷனல் டிஷஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். எக்கனாமிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பராக இருக்கும்னு சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ், டேக் அஸ் லாங் டைம் அண்ட் லாஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஸ்டியூ, வெஜிடபிள் ஸ்டியூ அண்ட் சிக்கன் கறின்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் இஸ் த பிளான்ச்சிங். பிரீஃப் பாயிலிங், அது வந்து ஷார்ட் பாயிலிங், அது வந்து பிரீஃப் பாயிலிங் ஆஃப் த ஃபுட் ஃபாலோட் பை
cooking in the cold water cook பண்றத blanching னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் stop the enzyme activity and loosens the skin. enzyme activity எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. skin loosen ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா retain the color and texture, prepare the vegetable for the freezing or peeling னு சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஓவர் பாயிலிங் இருந்தா நியூட்ரியன்ட் லாஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா டொமேட்டோ அண்ட் ஸ்பினாச். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்ட் ஹீட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலா 7 மாய்ஸ்ட் ஹீட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஹீட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரோஸ்டிங். குக்கிங் த ஃபுட் பை ட்ரை ஹீட் ஓவன் த அதர் ஃப்ளேம். ஓப்பன் ஃப்ளேம் இல்லைனா ஓவன் மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஹீட் அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா குக்கிங்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த ரேடியேஷன் அண்ட் கன்வெக்ஷன். அட்வான்டேஜஸ் enhance the flavor and aroma, requires the little oil and the more digestible. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா disadvantages can dry for the food வந்து ஈஸியா ட்ரை ஆயிரும். risk for burning ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். எக்ஸாம்பிள் சிக்கன், நட்ஸ் அண்ட் கார்ன். நெக்ஸ்ட் செகண்ட் மாய்ஸ்ட் ட்ரை ஹீட்ஸ் என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் மீன்ஸ் த குக்கிங் ஆஃப் த ஃபுட் ஓவன் at the hot air temperature of 150 to 250 degree Celsiusல இருக்கணும்னு சொல்றாங்க. heat is transferred by the convection and radiation, same principle. advantage என்னன்னு பாத்தீங்கன்னா கலர் அண்ட் டெக்ஸ்டர் வந்து ரிட்டைன் ஆகும். வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து கேக்ஸ், பிரெட் அண்ட் எக்ஸெட்ரா நம்ம ஈஸியா ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் கன்சூமிங் அண்ட் த மே ரெக்வயர் த டெம்பரேச்சர் கண்ட்ரோல். எக்ஸாம்பிள்ஸ் கேக் அண்ட் பிரெட், பிஸ்கெட்ஸ், தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிரில்லிங் மீன்ஸ் டெஃபினேஷன் பாருங்க. குக்கிங் ஃபுட் ஓவர் டைரக்டிங் த ஃப்ளேம் ஆர் ஹீட். ஒரு ஹீட் மேல இல்ல ஃப்ளேம் மேலேயே நம்ம வந்து அந்த ஃபுட்டை வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கிரில்லிங்னு சொல்றாங்க. ரேடியேஷன் ஆக்ட் ஆஸ் ஏ ஃபுட் சர்ஃபேஸ்லேயே அந்த ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அட்வான்டேஜஸ் வந்து குயிக் மெத்தட் ஃபார் த ஸ்மோகி ஃபிளவர் அண்ட் லோ ஃபேட் ஹெல்த்தி. டிஸ்அட்வான்டேஜஸ் நீட் மோர் அட்டென்ஷன் அண்ட் கேன் பேர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சாண்ட்விச்சஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கெபாபாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த கிரில்லிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டோஸ்டிங் மீன்ஸ் browning the food by using the radiant heat, bread or nuts. Principle வந்து பாத்தீங்கன்னா surface heat can causes the sugar. and வந்து பாத்தீங்கன்னா advantages improve the flavor and texture, remove the excessive moisture. disadvantages is easily overburnt or the burn. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா bread, nuts and cereals. dry heat வந்து பாத்தீங்கன்னா டோஸ்டிங் சொல்றாங்க. browning பண்றது தான் வந்து இதோட மெயினான ஒர்க். நெக்ஸ்ட் லாஸ்ட் டூ அதர் மெத்தட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா frying means cooking the food by the hot oil or the fat. பிரின்சிபல் வந்து heat is transmitted to the conduction of the through fat னு சொல்றாங்க. conduction through the fat தான் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் குயிக் அண்ட் டேஸ்டி ரிசல்ட் இருக்கும். adds the கிறிஸ்ப் இருக்கும் டெக்ஸ்டர்ல. டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிலா இருக்கிறதுனால அன்ஹெல்தி அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஃபேட் கண்டென்ட் ரெண்டுமே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பூரி, பக்கோடா, ஃபிஷ் அண்ட் தோசான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டவுட்டிங் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் இஸ் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் அப்ளைட் டு த food and the principle is the direct heat is from the pan cooks and the food rapidly. advantages என்னன்னு பாத்தீங்கன்னா preserve the color, food and the texture and the nutrition, use amount of little oils, requires the constant attention and the not suitable for the larger amount of qualities. example பாத்தீங்கன்னா mushroom, paneer and vegetables. these are all the methods of cooking. so now we summarize the டாபிக் குக்கிங் அண்ட் த மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த குக்கிங் அண்ட் மெத்தடுங்கிறது உங்களுக்கு எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல ஜென்ரலா ஒரு 3 to 4 லைன்ஸ் ஒரு பேஜை கவர் பண்ணிருங்க. டெஃபினேஷன்ல அந்த 3 டெஃபினேஷனையும் தரவா மெமரி பண்ணிருங்க. பிரின்சிபல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 8 பிரின்சிபல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 8 பிரின்சிபல் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ஈச் பிரின்சிபலை எடுத்து 3 to 4 பாயிண்ட் ஓனா ரைட் பண்ணி கவர் பண்ணுங்க பேஜை. மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங்கை 3 கிளாஸிஃபை பண்றோம். மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட் அண்ட் அதர் மெத்தட். மாய்ஸ்ட் ஹீட்ல 7 இருக்கு, ட்ரை ஹீட்ல 5 இருக்கு, அதர் மெத்தட்ல 2. ஈச் மெத்தடையும் நீங்க எடுத்து அதுல டெஃபினிஷன், பிரின்சிபல், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணணும். அதுல இன்க்ளூடிங் சப்டைட்டில்ஸ் இருந்தால் அதுல ஏதாவது சப்டிவிஷன் டைப்ஸ் இருந்தால் டைப்ஸையும் மென்ஷன் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட்டா படிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் நியூட்ரிஷன் இஸ் குக்கிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏ ரிவிஷன் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.